எக்ஸாம் டைமில் வந்து ஹாஃப் டே தான் எக்ஸாம். ஸோ மார்னிங் வந்து ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு நாள் அவங்க மிஸ்ஸு வரல. ஸோ வந்து உள்ளே போயே நாங்கள் உட்கார வச்சுட்டு வந்தோம். கிளாஸ் ரூம்லாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட்டிவாக நல்லா கலர்ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. இவன் இப்போயே லாஸ்ட் பெஞ்சில் தான் உட்காரான். சரி ஓகே, லாஸ்ட் பெஞ்சில் இருக்கவங்க தான் நல்லா நிலைமைக்கு வராங்கன்னு சொல்லி நாங்களும் உட்கார வச்சாச்சு. நல்லா கிளாஸ் ரூம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அவனை விட்டுட்டு வரதுக்கு மனசே இல்லை, பாவமாக வேற இருந்துச்சு. முன்னெல்லாம் பாவமாக இருக்காது, இப்போ வந்து மூஞ்சி வேற பாவமாக வச்சுக்கிறான். தனியாக உட்காந்துருக்க மாதிரி இருந்தான். அதனால் நாங்கள் வெளியே நின்று எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம். மிஸ்ஸு கொஞ்சம் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பக்கத்துலேயே வந்துட்டு இந்த ஃபுட்பால் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. கிளாஸில் பெரிய டிவிலாம் இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம சின்ன வயசாக இருக்கப்போ இல்லை. இப்போ இவங்களுக்கு எவ்வளோ க்ரியேட்டிவாக பண்ணுறாங்க. குழந்தைங்க அவ்வளோ க்ரியேட்டிவாக கற்றுக்கணுன்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி தான் ஸ்கூலில் டெய்லியுமே ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ண வச்சு அது கண்டிப்பாக வீடியோவை சென்ட் பண்ணிடுவாங்க. ரொம்ப ஆக்டிவிட்டீஸ் பேஸ்டு லேர்னிங் தான் வந்து இங்கே சொல்லித்தராங்க ஹோலி கிராஸில். ஃபீஸ் அதிகமாக இருக்குது, ஏன் சேர்த்திங்க நிறைய பேர் வந்து என்கொயரி பண்ணாங்க. அப்படி இல்லை, போகிறப்ப சும்மா படிக்கிறதுக்கு மட்டும் வைக்காமல் கொஞ்சம் ஆக்டிவிட்டியாக இருக்கணுன்றதுனால தான் இங்கே சேர்த்தனோம். ஃபோனோ லேப்னு சொல்லி பக்கத்துலேயே இருந்தது. இது வந்து பாண்டா லேப் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சூப்பராக இருக்கும் இதுவுமே.